எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 48வது நாள். வழக்கம்போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன். விளக்கேற்றத்துங்க ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி 48வது நாள் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷலாக அலங்காரம் பண்ணேன். குத்து விளக்கு ஏற்றினேன். பூஜையை முடிச்சுட்டு காலையிலேயே சமையலுக்கு முடித்து பொங்கல், வடை, சாம்பார், சாதம், வறுவல் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு சூடம் காமிச்சு தேங்காய்லாம் உடச்சி இன்றைக்கி பூஜையை திருப்தியாக முடித்தேங்க. நல்ல விதமாக இன்றைக்கி சங்கு துளசி சிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு குட்டி கதைங்க. அப்பா நந்தி கொடியோன், மகன் தர்மத்துவசன், மனைவி மாதவி, இவங்களோட குழந்தை துளசி. இவங்க மகாவிஷ்ணுவை நாயகனாக அடையணும் அப்படின்னு சொல்லி பத்ரிவனன்ற இடத்துல கடுமையாக தவம் இருக்காங்க பிரம்மாவை நோக்கி. அதாவது ஒரு காலால் தவம் இருக்காங்க, மழை வெயில் இப்படி பல ஆண்டு கால தவம் இருக்காங்க. இதில் மெச்சி காட்சி கொடுக்குறாரு பிரம்மா. இப்போ கேட்குறாரு, உனக்கு மகாவிஷ்ணுவை பக்தியால் அடையணுமா, முக்தியால் அடையணுமா, பத்தினியாக அடையணுமா அப்படின்னு கேட்குறாரு. துளசி பதில் சொல்கிறாங்க, கோகுலத்தில் கோபிகா பெண்ணாக பிறந்தேன். இப்போ கிருஷ்ணரோட அன்புக்கு உரியவளாக இருந்தேன், தோழியாக இருந்தேன், நாயகியாக இருந்தேன். சம்போகத்தில் திருப்தி இல்லை, அதனால் ராதையோட சாபத்தில் மானிட பிறவியாக எடுத்திருக்கேன். கிருஷ்ணர் என் அம்சமாக 4 கண்களை உடையவன் கணவனாவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இந்த பிறவியிலும் அவ்வாறே நடக்க அருள் புரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரம்மா அதுக்கு சொல்கிறாரு, கிருஷ்ணனோட தேகத்திலேருந்து தோன்றினவன் தான் சுதர்மன். உன்னை எப்படி ராதை காத்தாங்களோ அதே மாதிரியே அவனையும் காத்து அருள் புரிஞ்சாங்க அப்படின்றாரு. அப்புறம் அவனுடைய வம்சம்தான் சங்குசூடனா பூலோகத்தில் பிறந்திருக்கான், பக்தி உள்ளவன், அவனே நாயகனா அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. பிரம்மனோட அருளால் 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்குது. ராதை சாபத்தால் அரக்க வம்சத்தில் பிறந்தான் சங்குசூடன். அவன் வலிமையோட பராக்கிரமாக இருக்கான், கழுத்தில் மாயக்கவசம் அணிஞ்சிருக்கான். தன்னுடைய கத்தியால் 3 உலகத்தையும் வென்று தேவர்களை விரட்டி தேவலோக பதவியில் இப்போ இருக்கான். பிரம்மனை நோக்கி தவம் இருக்கான். மரணமில்லாத வாழ்வு வேணும் அப்படின்னு சொல்லி கடுமையான தவம் இருக்கான். இப்போ தவத்தில் அமைச்சு பிரம்மா நேரில் காட்சி கொடுத்து வரம் கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், உன்னுடைய மனைவி பதிவிரதா தர்மத்தை எப்போ தவறுறாங்களோ அப்போ உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு பிரம்மா. இப்போ தேவர்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான். எல்லாரும் சேர்ந்து பிரம்மாட்ட போய் முறையிடுறாங்க தேவர்கள். உடனே அவர் சொல்கிறாரு, மனைவி பதிவிரதா தர்மம் கடைபிடிப்பவள், அவனை வதைக்கவே முடியாது, நீங்கள் போய் மகாவிஷ்ணுகிட்ட முறையிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாரு, தேவர் பிரம்மா எல்லாரும் சிவனை நோக்கி தவம் இருங்க, அவரால் தான் இதுக்கு ஒரு முடிவை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ எல்லாரும் பூலோகம் போய் சந்திரபாகா நதியில் பக்கத்தில் தவம் இருக்காங்க, கடுமையான தவம் இருக்காங்க. இப்போ சிவன் காட்சி கொடுக்குறாரு. என்ன கோரிக்கைன்னு கேட்குறாங்க. சங்குசூடனோட தொல்லையை சொல்கிறாங்க, அதுலேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிவன் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தூதுவன் அனுப்புகிறாரு சங்குசூடன்ட்ட. புஷ்பகந்தன்னு ஒரு தூதுவன் போகிறாரு. அதாவது தேவர்களோட அதிகாரத்தை அவங்கக்கிட்டேயே கொடுத்துருங்க, இல்லாட்டி போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை சொல்கிறதுக்காக போகிறாரு. ஆனால் சங்குசூடன் சிரிக்கிறான். காலையில் நேரில் நானே வரேன், போரிட தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். உடனே இங்கே சிவன், காளி, முருகன், வீரபத்ரன், சிவகண தலைவர்கள், பைரவர்கள், சூத்திரர்கள், அஷ்டவசுக்கள் இப்படி எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து ஒன்றா இருக்காங்க போருக்கு. தேவேந்திரனும் படைகளோட தயார் நிலையில் இருக்கான். இப்போ சங்குசூடன் போருக்கு புறப்பட்டாச்சு. துளசிக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு போகிறான். துளசி சொல்கிறாங்க, காலையிலேயே ஒரு கெட்ட கனவு கண்டேன் நான், நீங்களும் போருக்கு கிளம்புறீங்க, உங்களுக்கு ஏதாவது நேர்ந்ததுன்னா அந்த கனவை நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்னுடைய பதிவிரதா தர்மத்துக்கு பங்கு ஏற்படாத வரைக்கும் என்னை அழிக்க யாராலும் முடியாது, நீ வருந்தாத, நான் வெற்றியோட திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினம் பதிச்ச ரதத்தில் ஏறி கிளம்புறாரு போருக்கு. இப்போ ஆலமரத்தில் சிவன் எல்லாரோட சேர்ந்து வீட்டு இருக்காராங்க. நேராக போகிறான், பாதத்தை வணங்குறான், மற்ற எல்லாரையும் கட்டி தழுவி எல்லாரையும் வணங்குறான். வணங்கிட்டு போர் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சிவன் சொல்கிறாரு, அதாவது நீ உயர்ந்த வம்சத்தில் பிறந்தவன், எல்லாரும் பாராட்டும்படி விரதம், வீரம், தவம், மந்திர சக்தி, செல்வம் எல்லாமே இருக்குது, உன்னிட்ட இல்லாததே இல்லை, தேவர்களோட பதவியை கொடு அவங்கள்கிட்டயே, பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு
இவன் சொல்கிறான், தேவர்களுக்கும் அரகர்களுக்கும் அரக்கர்களுக்கும் அந்த காலத்திலேருந்தே சண்டை தான். அரக்கர்களை அழிப்பதே அவங்களுடைய குறி. மகாவிஷ்ணுவே மகாபலிக்கிட்ட 3 அடி இடம் கேட்டு அழிச்சார். திருப்பார் கடலில் கடைஞ்செடுத்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்து வஞ்சித்தாங்க. இப்படி பல நிகழ்ச்சிகளை சொல்லலாம். அதனால் போர் தான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ போர் நடக்குது, நீண்ட காலமாக நடக்குது. அதாவது சிவனுக்கு ஈக்குவலாக சிறப்பாக போர் செய்கிறான். காளீஸ்வரியாலேயே தாக்கு பிடிக்க முடியல, அந்தளவுக்கு பராக்கிரமசாலியாக போர் செய்கிறான். முருகனையே போர் வில் அம்பால் மழை மாதிரி பெஞ்சு இருட்டாக்கி அவருடைய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தினான். அந்த அளவுக்கு பராக்கிரமசாலியாக போர் நடக்குது. 2 பேர்த்துக்குமே பல வருடமாக போர் நடக்குது. இப்போ மகாவிஷ்ணு பார்த்துக்கிட்டே இருக்கார். வயோதிக உருவம் கொண்டு அவன்கிட்ட இருக்கிற மந்திர கவசத்தை பெற்றுக்கிட்டார். இப்போ சங்குசூடன்ட்ட மந்திர கவசம் இல்லை. மந்திர கவசம் இருந்தால் தான் அவனுக்கு பயங்கர தைரியம் இருக்கும். இப்போ திரும்பவும் மகாவிஷ்ணு சங்குசூடன் மாதிரி மாறி துளசி மனைவி கிட்ட போய் சேர்ந்துட்டார். அப்போ பதிவிரதா தர்மம் கெட்டு போச்சு. இப்போ அழிவு சங்குசூடனுக்கு கிட்ட வருதுன்றதை அவனே உணர்ந்துட்டான். போரெல்லாம் கைவிட்டுவிட்டு தவநிலையில் உட்காந்துட்டான். இப்போ சிவனோட அம்பால் அவனுக்கு மரணம் ஏற்பட்டு செத்து போயிட்டான். இப்போ திரும்பவும் மகாவிஷ்ணு சங்குசூடன் மாதிரியே உருவம் கொண்டு வீட்டுக்கு போகிறாரு, துளசி வீட்டுக்கு. நான் போரில் எப்படி வெற்றி பெற்றீங்கன்னு கேட்கும்போது 2 பக்கமும் மரணம் நிறைய, அதனால் பிரம்மா சமாதானப்படுத்தினார். தேவர்கள் பதவியை அவங்கள்ட்டே கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் இல்வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. இவங்களை துளசிக்கு தன்னுடைய கணவன் இவர் இல்லைன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. கோபப்படுறாங்க, சாபம் விடுறாங்க. நீ கல்லாக மாறிடுவ, என்னுடைய பதிவிரதா தர்மத்துக்கு பங்கத்தை உண்டாக்கிட்ட அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே விஷ்ணு அவர் உருவத்தில் துளசி வருத்தம் வேண்டாம், அதாவது சங்குசூடன் என்னுடைய வம்சம்தான், என்னுடைய வம்சத்தில் தோன்றனவன் தான், அதனால் நீ உன்னுடைய உடலை விட்டு என்னுள் ஐக்கியமாகிவிடு, அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, உன் சாபப்படியே நான் கல்லாக மாறுறேன், உன்னுடைய ரோமங்கள்லாம் துளசியாக புண்ணிய விருட்சமாக மாறும், மகிமை வாய்ந்தது, துளசி நீர் அருந்தி உயிரை விடுறவங்க வைகுந்த பதவி அடைவாங்க, துளசி மாலை போடுறவங்க துளசி நீரை குடிக்கிறவங்க பல லட்சம் அஸ்வமேத யாகம் செஞ்ச புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மகாவிஷ்ணு திருமார்பில் குடிகொண்டுட்டாங்க துளசி. இன்னையோட 48வது நாள் நல்ல விதமாக பூஜை முடித்தேங்க. அப்புறம் நேராக கிச்சனுக்கு போய் சமையல்லாம் முடித்து எடுத்து வச்சு எல்லாம் நெய்வேத்தியமாக எடுத்து வச்சு தேங்காய் உடைச்சி சூடம் காட்டி பூஜையை முடித்தேன். திருப்தியாக இருந்தது.